நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த நண்பர் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த காலம் கடை போட்டுறாப்புல அவர் சப்போர்ட்டுக்கு நாங்க நிக்கிறோம். அவர் வந்து எப்படின்னா சொந்தமா வீட்டுல எதிர்த்து இன்னும் சொல்ல போனா வீட்டுல எதிர்க்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குங்க. அதை பத்தி நல்லா ஒரு சுவாரஸ்யமா நடந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. நண்பன் போட்ட சொல்றது கொஞ்சம் ஜாலியா பேச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற சில வார்த்தைகள்லாம் இருக்கு. குடுறா மச்சான் பார்த்துக்கலாம்னு வாங்குவோம். அது சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நமக்கே 5ல இருந்து 12 வரலையும் ஒன்னா படிச்சுனாங்க. எங்க போனா 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். அப்புறம் இன்னொரு மச்சான் இவன் தான் எனக்கு செஞ்சிருக்காங்க. இது அடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, எண்ணெய் சட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. காசு கேட்டா பாக்கெட்ல இருந்து 20 ரூபா எடுத்து காமிக்கிறோம். எப்படி இதை வச்சு ஆள் விடாங்க? 2 வடை தராங்க. எத்தனை பேர் இருக்கு? 5 பேர் இருக்கும். 2 வடை சட்டை எப்படி பத்துவோம்? என்னத்த சொல்றதுக்கு நல்ல பத்தி வந்து சினிமாவில் உள்ள ஒரு ஆக்சுவலா ஷூட்டிங் முடிச்சுட்டு வேளாங்கண்ணிலேருந்து ரிட்டர்ன் வராரு. கார்ல வரும்போது நிஷாந்த் கார்ல வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், பயங்கரமான ஆக்சிடென்ட், மண்டை அடிச்சு தலைவர். அதுக்கப்புறம் ஒரு ஹாய் காய்ஸ், நான் உங்களை ஐடியாஸ்மா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் வந்து பீச்லேயும் சரி தரகா மார்க்கெட்டில் சரி அப்படின்னு கேட்கலாம்னு நினச்சிருக்கேன். யார் யார் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்ல பார்க்க போகிறோம். அவங்களோட உள்ள ஃப்ரெண்ட்ஸோட அனுபவங்கள் எப்படி அப்படிங்கிறத கேட்க போகிறோம். அது இல்லாமல் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை முதல்ல சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து 27ஆம் கிழமை தொழுது முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ இஸ்மாயில், எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது. சொல்லுங்க அண்ணன் அப்படிங்கிறேன். அவர் வந்து சினிமாவில் உள்ள ஒரு ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வேளாங்கண்ணிலேருந்து ரிட்டர்ன் வராரு. காரில் வரும்போது நிஷாந்த் காரில் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், பயங்கரமான ஆக்சிடென்ட், மண்டை அடிச்சு தலைவர். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அடிச்சுட்டா நீங்கள் உடனே வாங்க இஸ்மாயிலுங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து எனக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட காரும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து எப்படின்னா அன்னைக்கு பார்த்து பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக நான் இன்னொரு பைக்கில் தான் போவேன், பைக் இல்லை. அவன் என்ன செஞ்சேன், வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காரை எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் அதான் போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி சம்பவம் மாதிரி. அவரு எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கேட்ட உடனே ஓப்பா வெளிநாட்டில் வந்துருக்கேன் வச்சுக்கலாம், சம்திங் அவசரம்னா அவர் வர தயக்க போடுறாரு, வரல. அப்புறம் போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை போய் கேட்குறேன், யமஹா பைக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. கேட்ட உடனே இதுக்கு மேலே போனால் எங்கள் வாப்பா ஏசுவார் அப்படி சின்ன போல தனமா சொன்னார். அது நான் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு டயர்டாகி தூங்கிட்டாப்புல. அப்புறம் அவங்க அம்மா எழுப்புறாங்க, எந்திரிக்க முடியல, அவரும் வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஆள் இல்லைங்கிறாரு. நான் போயே ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய எடுத்துட்டு போட்டு எஸ்டி காஃப்ல என் ஃப்ரெண்டு என் தம்பி இருந்தாப்புல. ஆக்சுவலாக அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபோனை கான்டாக்ட் இல்லை. அதுக்கப்புறம் அரசு பஸ்ல அவர் கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த சமயத்துல ஒரு நண்பர் பைக்ல வந்தாரு. நான் நேராக போய் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, திடீர்னு அடிபட்டுச்சுன்னா வாங்க இஸ்மாயில், நான் உடனே கூட்டிட்டு போறேன், நானே இருக்கேன், முடிஞ்சு அவங்களை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அவருக்கு நான் ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் யாருன்னு தெரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் நான் போனேன், ஃப்ரெண்டை பார்த்தேன், அதுக்கப்புறம் அவர் சால்வ் பண்ணி விட்டேன் வச்சுங்களேன். அவருக்கு ஹெல்ப் பண்ண எல்லாம் பண்ணேன். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, தான் ஃப்ரெண்டுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. ஒரு குரூப்பா இருப்பீங்க, அந்த ஒரு பிரச்சனைனா போய் செய்யணும் அப்படி கிடையாது. அந்த குரூப்ல நானும் ஒரு ஃப்ரெண்டு தான், ஓகேவா. எனக்கு வெளி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. குரூப்னா ஊர்ல ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஊர்ல ஒண்டினா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, வெளியூர்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகேவா. வெளியூர்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆபத்துனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறேன் என்னோட கருத்து. ஓகே, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமா கேட்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்டா இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே நண்பர். எங்க எல்லாம் வரீங்க பீச்சுக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாருமே எல்லா காரைக்காலும் வரீங்களா? காரைக்கால் மேடு. ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி நான் என்ன சொல்றேன் வச்சா அவன்கிட்ட கேளுங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி பாருங்க, சொல்லுங்க. என்னத்த சொல்றதுக்கு நல்ல பத்தி உள்ள வாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கும், அது ஜாலியா, அதை பத்தி சொல்லுங்க. அம்மாசி தான் மறக்க முடியாத சம்பவம். அங்க என்ன வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட? வருஷம் வருஷம் அம்மாசிக்கு எல்லா வருஷம் ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. பசங்களுக்கு எல்லாருக்கும் அடிபட்டுட்டே இருக்கு. அது ஒரு இதா இருக்கு. சரியில்லை, அதாவது இன்னைக்கு வண்டி வந்து ஸ்லோவா தான் வந்தேன். பயந்துட்டு தான் வந்தேன். உள்ள வாங்க வாங்க வாங்க, அப்படியே வாங்க, உள்ள வாங்க, நீங்களும் சொல்லுங்க ஜி. இப்போ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து உங்க பக்கத்துலயே இருப்பாங்க. வெளிநாட்டுல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்லயே ரொம்ப ஒரு சூப்பரா சம்பவம் நடந்துச்சு, இன்னைக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன சொல்லுங்க. இங்க கேமரா பத்தி சொல்லுங்க. மறக்க முடியாத சம்பவம் தான். இப்ப இங்க செதன் ஒரு கடை இருக்குண்ணா, ஒரு ஆள் விட சாப்பிடலான்னு கூட்டேன். காசு கேட்டா பாக்கெட்ல இருந்து 20 ரூபா எடுத்து காமிக்கிறோம். எப்படி இதை வச்சு ஆள் விடாங்க? 2 வடை தராங்க. எத்தனை பேர் இருக்கு? 5 பேர் இருக்கும். 2 வடை சட்டை எப்படி பத்துவோம்?
சொல்லுங்க 4ல இருந்து வரும்போது இது பாக்கெட் எடுத்து காமிடா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர சொல்லுங்க. இப்படி பண்ணா எப்படிங்க பாருங்க, இவ்வளவு மக்கள் இருக்காங்க பீச்சில். ஏதாவது காசு அதிகமா இருந்தா வாங்கி சாப்பிடுறதுக்காவது இருக்கணும். ஆழ்வட கடையில வந்து 20 ரூபா எடுத்து காமிக்கிறான். தெரியுமா ஸ்டோரி போறது அதெல்லாம் கன்ஃபார்ம் நடக்கும். மற்றபடி சும்மா படத்துக்கு வர போறது இந்த மாதிரி தான். வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதானா, வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்க க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க ஒருத்தன் உயிர்னு ஒருத்தர் இருக்கிறானா, உயிர் நண்பன். பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அவர் பார்த்துட்டு போற கேட்பாங்க. சொல்லுங்க. எப்படி என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான். இவன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, இவன் ஃப்ரெண்டா தான் எல்லாம் சைட் அடிக்க போகும்போது அழைச்சிட்டு போனான். அவனே அழைச்சு போவான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டான், அவன் வந்து அதுலயும் ரொம்ப வருஷ கஷ்டம் பேசுறது இல்ல. இப்ப பிரதீப் பாத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நண்பர் கூட சேர்ந்துருங்க. அது மாதிரி செய்ய மாட்டேன் அந்த மாதிரிலாம். ஓகே, தேங்க்யூப்பா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. சார் வணக்கம் சார். வணக்கண்ணா. சொல்லுங்க. அல்லாஹ் சமது. நாகூர்ண்ணா. நாகூர். ஓகே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்னா இருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு தெரியாதுண்ணா. ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க ரெண்டு வார்த்தைகள். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறானுவோ வெளிநாட்டுல இருக்கிறானு. என் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல பாத்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்றீங்க முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்தளவு நல்ல இது தரமையான உணவும். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்கிறாங்க. குடும்பம் இது பண்ணிக்கிட்டு என்ஜாய். நான் ஒரு 7 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பூர்வனா வந்து ஆய்ப்பாடி சங்கரமந்தா இப்படி கடை போடுவேன். சரி, இப்போ ஸ்டார்டிங்ல அந்த கடை வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உதவி பண்ணிருப்பாங்க. எனக்கு செஞ்சிருக்காங்க. இது அடுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க, எண்ணெய் சட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, சில உதவினா செஞ்சிருக்காங்க. எனக்கு ஹெல்ப்னா பண்ணிருக்காங்க, நிறைய ஹெல்ப்னா பண்ணிருக்காங்க. அவங்க பேர் வந்து நூர் சாதிக்கு. அவன் நாகூர் எட்டுப்பள்ளி நூர் சாதிக்கு, மைதீன்பள்ளி தெரு நூர் சாதிக்கு. தாடி வச்சிருப்பாரு. அவரு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க நாகூர்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஷிப் டே அனுபவமா மறக்க முடியாத. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்னா டக்குனு ஒரு ஆள் ஞாபகம் வரும் கண்டிப்பா. யாரு வருது அந்த சம்பவத்தை சொல்லுங்க. நல்ல சம்பவம். காசிம்னு ஒருத்தன் தான், ராஜகிரில இருக்கான், தஞ்சாவூர் கிட்ட ராஜகிரில. அவன் வந்து இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அவன் தான் மறக்க முடியாத நம்ப குட்டாளி. அப்ப கல்யாணம் ஆயிட்டு அவன் செட்டில் ஆயிட்டான் லைஃப்ல. புள்ள 2 புள்ள இருக்குது. புது ரோடு ராஜகிரி கிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது நான் கடை போட்டு காரைக்கால் மெட்லயும் கடை போட்டு கார் வாங்கினேன். காரைக்கால் மெட்ல கீழே உட்காந்து கார் வாங்கினேன். ஓம்னி வாங்கினேன். என் தம்பி பணம் கொடுத்தான். அங்கதான் காரைக்கால் மெட்டு பசங்க தான் எல்லாம் சூப்பர் டைப்பு புல்லு எல்லாம், எல்லா அருமையான புல்லு எல்லாம். சரி. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நேம் சுஜித் குமார். பீச்சுக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க? பீச்சுக்கு இங்க நாங்க லோக்கல் தான், காரைக்கால் தான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லணும்னா, வந்து ஒரு உடஞ்சி போய் உட்காந்துரு போற சூழ்நிலை ஒண்ணுமே செய்ய முடியாது. பேரண்ட்ஸ்லாம் இந்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஜாலியா பேச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற சில வார்த்தைகள்லாம் இருக்கு. விட்றா மச்சான் பாத்துக்கலாம்னு வாங்குவோம். அது சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நமக்கே தெரியும். ஆனாலும் அவங்க இப்படி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா, இந்த பிரச்சனையே சரியா போயிடும். ஸோ உனோட இன்றியமைய முடியாத ஒரு உறவுனா அது. இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் ஆனா மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாவே ஒரு சம்பவம் இருக்கும், நமக்கு நடந்திருக்கும், ஒரு அது நல்ல விஷயமா இருக்கும். அவர் மூலியமா அதை பத்தி கொஞ்சம் கலந்து. ஓகே, அவர் மூலமா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரோன் பிசினஸ். காரைக்கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் ட்ரோன் பிசினஸ் தான். அப்படி ஆரம்பிச்சப்போ அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஓடல. அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு சஜஷன் ரெக்கமெண்ட் ஒன்று பண்ணி விட்டான். அது அவன் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். திட்டச்சேரி தான். ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி விட்டான். அது ரொம்ப பெருசாகி எனக்கு டேட் கொடுக்காத அளவுக்கு அந்த பிசினஸ் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குட் நேம் சொல்லுங்க. என் குட் நேம் இஸ் மணிமாறன். மணிமாறன் வந்து என்ன ஊர் ஆக்சுவலா? எனக்கு ஆக்சுவலா திட்டச்சேரி பக்கத்துல. திட்டச்சேரி. இப்போ வந்து பீச்ல வந்து என்ன கடை வச்சிருக்கேன்? ஜூஸ் கடை. ஜூஸ் கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். நேம் சங்கர் சர்மா கரும்பு ஜூஸ். ஓகே, சூப்பர். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். காலைல வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டக்குனு ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. அவங்க வந்து ஒரு நல்ல நிறைய செஞ்சிருப்பாங்க. அதை வந்து சிறப்பா சொல்லுங்க. அவங்க நேம் சொல்லுங்க. பேர் வந்து மணவாளன். நான் வந்து ஒரு
5ஆவதுலேருந்து 12th வரலையும் ஒன்றா படிச்சிருந்தாங்க. 5லேருந்து 12 வரலையும் ஒன்றா படிச்சிருந்தாங்க. எங்கே போனால் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம், எங்கே சேர்ந்து தான் வருவோம். அவன் எதுவும் என்கிட்ட மறைக்க மாட்டான், நானும் எதுவும் அவன்கிட்ட மறைச்சது இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக எதாக இருந்தாலும் பேசிப்போம். சாப்பாடு விஷயத்துல இருந்தால் கூட சாப்பிட வா போவோம்னா கூட 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். அவன் என் டப்பா அவன் எடுத்து போறானா, அவன் டப்பா நான் எடுத்துக்கணும் தெரியாது. 2 பேரும் எடுத்துப்போம். படிக்கும்போது சொல்றீங்களா? படிக்கும் போதும் சரிதான், இப்பவும் சரிதான். இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாருன்னா என்னை பார்க்காம போக மாட்டாரு. ஆல்ரெடி வீட்டுக்கு வருவான், என்ன வேணுமோ தேவையோ வீட்டுல சமைச்சு வச்சுட்டு டைரக்டா அவனே வந்து எடுத்து போட்டு அவனே சாப்பிடுவான். அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி அது மாதிரி சாப்பிடுவான். அவங்க மனைவி என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என் மனைவி அவனை ஒண்ணும் சொல்லாது. அதனால ரொம்ப நெருக்கமா இருப்போம். ஆனா 2 பேருமே எங்க வேணா சேர்ந்து போவோம். உங்க நண்பர்கள் வெளிநாட்டுல வச்சிருக்காங்களா அவங்க தெரிஞ்சு? அவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க 2 வார்த்தைகள் அப்படிங்களா? நிறைய நண்பர்கள் யாரும் டோட்டலா சொல்லுங்க, இருந்தா சொல்லுங்க, ஒரு ஆளா சொல்லுங்க. ரெண்டு அப்படிங்களா? சிவராமன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அவரு கோயத்துல இருக்காரு. சிவராமன் அவருக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க. ஷாகித். பென்ஜமின். என் பேர் விஷ்ணு. வாய்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியுமா? தெரியும். அதுதான் ஜாலியா பீச்சுக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் என்ன ஊரு? காரைக்கால் தான். ஓகே, இப்போ மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு அது என்ன சொல்றது அப்படி சொல்லுங்க. ஒரு சம்பவம் இருக்கும், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நண்பன் வந்து ரொம்ப பண்ணிருப்பான். ஓகே, அவன் நேம் சொல்லிட்டு ரொம்பனா ஜீவன், அப்புறம் இவன் ஸ்ரீகுமரன், அப்புறம் என் மச்சான். ஓகே, அவங்க வந்து என்ன ஒரு மறக்க முடியாத சம்பவம் சொல்லுவாங்க? மறக்க முடியாதுன்னா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கானோ. நான் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் என்னை தூக்கி விட்டுருக்கானோ. எனக்கு எப்போதுமே ஒரு ஹோப்பா இருப்பானோ. அப்புறம் இன்னொரு மச்சான் இவன் தான். மச்சான் எல்லாத்துக்குமே என் கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணான். ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இருக்கு எனக்குன்னு ஒரு ஏதாவது கஷ்டம் அது கவலைன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து எது இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுவான். அப்படி ஒரு நிலைமையில எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் என் ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீங்க சும்மா 2 வார்த்தை சும்மா எனக்கு நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன உங்களுக்கு? அதே தான் உங்களுக்கு கொஸ்டின். இவர் சொன்னதுதான் சொல்லுங்க. நீங்க உங்க இவர் சொன்னதுதான், அவர் சொன்னதா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எங்க டூர் போயிருக்கீங்களா? போனது இல்ல. கோயம்புத்தூர் போயிருக்கோம். கோயம்புத்தூர் போனீங்களா? அங்க ஒரு கலகலப்பா சம்பவம் ஜாலியா கலகலப்பா சம்பவம்னா கப்பல்ஸ் எல்லாம் போறது, அங்க ஃபன் பண்றது, அப்புறம் மாலுக்கு போனது, அதெல்லாம் ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம் சார். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் நடராஜ் சார். உங்க நேம்? என் நேம் ஆனந்த். விஜய் சேதுபதி. எல்லாம் என்ன ஊரு? நான் காரைக்கால் தான். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே எனக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அந்த பார்ட்டி ஓடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்ஜாய் பண்ணா வந்துட்டே இருக்கோம். என்ஜாய் ஓடிட்டே இருக்கு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மே சரிதான். அதுல முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸ் எங்க முக்கியமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. முக்காவாசி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஓகே. ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஒன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஒன்னு சொல்லலாம். ஒன்னு சொன்னா நல்லது கெட்டது இருக்கு. நல்லது சொல்லுங்க. நல்லது சொல்றேன் பாத்தீங்க. சிம்பிளா ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போனா என்ஜாய் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, அதிகமா போறது. நாங்க வந்து ஒரு வாட்டி நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு இதுல இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் சொன்னதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் ஃபோன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கண்டுபிடிச்சி எனக்கு கூட வீட்டுல விட்டு சேர்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இங்க எங்க கோடிச்சேரி இந்த பக்கம் போறது, அந்த மாதிரி எல்லாம் ஃபோன் இருக்கானோ. இன்னும் வச்சான் ஃபோன் வச்சா எங்க வச்சான் சரக்கு காசு அனுப்பிவிடு, அதே இருக்காங்க. ஆனா முக்காதி பசங்க எங்களோட எல்லாருமே எங்களோட நல்ல பழக்க பசங்க தான். ஓகே, சூப்பர். உங்க நீங்க சொல்லுங்க பறக்க முடியாத சம்பவம். நீங்க ஒன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஒன்னையும் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லது, அவ்வளவுதான். எல்லாம் ஜாலியா இருப்போம். நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம எங்க ஏரியா பசங்க ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்ம ஏரியா பசங்க அவங்க க்ளோஸா பழகுறோம். இப்ப கூட ஒரு சில பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நமக்கு எல்லாரும் முக்கியம். எல்லாரும் க்ளோஸா பழகும், ஒன்னா இருப்போம். அதையும் தாண்டி ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவான் தலைவன், மறந்துருச்சு. ஒண்ணு இல்ல, சிம்பிளா நாங்க என்ன சொல்றோம் பாருங்களா, நாங்கெல்லாம் எங்களுக்கு கூட பிறந்ததுல இருந்து ஒரு ஏரியால பிறந்தது வந்து எங்கெல்லாம் முகம் பார்த்தெல்லாம் பழக்கம் சரிங்களா? உண்மையா சொல்றேன் பாருங்க. நானு இந்த புள்ள இந்த பையன் எல்லாருமே அவரு ஷேமு எங்க நண்பரு கடை போட்டுருக்காப்புல. நானே கேள்விப்படுறேன். கடை போட்டுருக்காப்புல. உண்மையா அந்த கடை போட்டுருக்காப்புல. அவர் சப்போர்ட்டுக்கு நாங்க நிக்கிறோம். அவர் வந்து எப்படின்னா சொந்தமா வீட்டுல எதிர்த்து, உண்மையா சொல்ல போனா வீட்டுல எதிர்க்கிறாங்க. காலமுட போடாத சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்தம் எதிர்த்து நான் பண்றேன் சொல்லிட்டு பண்றாரு. அவர் சப்போர்ட்டா அவரை கூப்பிட்டா நாங்க வந்து எப்போதுமே சப்போர்ட்டுக்கு வரோம். எங்க பத்தி என்ன சொல்றாருன்னா,
நீங்க கூட இருங்க, நான் முன்னேற வரேன், என் கூட முன்னேற சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அவர் எங்க நம்புறாரு, அதுதான் அதையும் தாண்டி கொஞ்சம் இன்னும் பெரிய பிசினஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நானும் சொன்னேன் ஃப்ரீயா வந்து உங்களுக்கு செம்மையா வீடியோ போட்டு தரேன். இப்ப யதார்த்தமா தான் பார்த்தேன் நண்பனை, கண்டிப்பா நானும் போடுறேன். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க. என்ன வந்து அப்புறம் குடிக்க கேக்குறானுங்க, குடிக்காதுன்னா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் குடிங்க, பிரச்சனை நிறைய ஹெல்த்தா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்க குட் நேம் சொல்லுங்க. சல்மான். இப்போ பீச்சுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஊர் ஆக்சுவலா நீங்க? நாங்க வந்து காரைக்கால். காரைக்கால். சூப்பர். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியுமா? ஆமா சார். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா டக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும் நமக்கு. ஆமா ஆமா. நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த நண்பரை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது இந்த ஊர்ல வந்து ரவுமான ஒரு பையன் இருப்பான், அவர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஜாலியா சுத்துவோம், போக இடமே கிடையாது, எங்க போயிருப்போம் என்ன பண்ணாத இதுவும் கிடையாது, எல்லாமே ஏ டு இசட் பண்ணிருப்போம். அது நிறைய பேர் பசங்களுக்குள்ளே நான் இவங்க கூட தான் உட்காரன்னு தெரியும். அது மாதிரி வெளிநாட்டுல ஒரு 50 பையன் இருப்பான், அவனும் ரொம்ப அவேஸ்னு ஒரு பையன் இருப்பான், அவனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவர் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களே, ரொம்ப ஒன்னா சுத்தி இருக்கோம். அதனால கண்டிப்பா திருப்பியும் சேருவோம், வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து சரி இதனால பேசுவோம், ஏன்னா சண்டை போட்டாலும் சேருவாங்க, ஏன்னா ஏற்கனவே இப்படி இருந்திருக்கா அவங்களுக்கு தெரியும்ல, அதனால திடீர்னு சேர்ந்துப்பாங்க. ரொம்ப கஷ்டங்கும் போது ஒரு நண்பன் ஓடி வருவானா, அந்த மாதிரி நடந்திருக்கா சம்பவம்? நிறைய பேர் வந்துருக்காங்க. சொல்லுங்க. அவன் ரோமான், அந்த பையன் வந்து பெட்ரோல்ல இது இல்லைன்னா கண்டிப்பா அடைக்க வந்துருவாப்புல. அது மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பான். ஆமா, அது மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என் அண்ணன் கூட இருக்கான், என் அண்ணன் கூட இருக்கிற உடனே போன் ஜிபே பண்றது, காசு கொடுக்கறது. இல்ல என் அக்கா இருக்கிறோம், என் அக்கா வந்து உடனே கேட்ட உடனே காசு கொடுப்பாங்க. அது மாதிரி கஷ்டம் நிறைய இருக்கு, பாத்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஹாய் கைஸ், நான் உங்களை டிஸ்மாய் இப்போ நம்ம இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப் டே பற்றி நம்ம கடைக்கு வந்துருக்கோம். இங்கே நானும் ஒருத்தர், அவங்க பேர் சொல்லுங்க. ஹாஜா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்களுக்கு தெரியுமா? காலையில் வாழ்த்துக்கள் போட்டேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எல்லாம் வந்து கேட்கும்போது ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்னால் யூசுப், வினோத், வினோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மெய்தி, மிஸ்டர் ஜீனா, அவ்வளோதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குமே, அதை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுங்க. நல்லா ஒரு சுவாரஸ்யமாக நடந்த மேட்ரு, இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. நண்பன் செஞ்ச விஷயம், நண்பன் போட்ட சோறு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி. நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு இதுக்கு போணுச்சு தேட்டருக்கு முடிச்சு இங்கே வந்து திருப்பி அப்போ பஸ்ஸில் ஏசிட்டு போயிட்டான். எங்களை நிறுத்தாமல் போயிட்டான். உடனே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டேப்டி குடிச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பழைய காலம். ஓகே, நீங்கள் வந்து எதிர்பார்க்காம ஏதாச்சும் ஒரு நண்பர்கள் செஞ்சுருக்காங்களா? எதிர்பார்க்காம நிறைய செஞ்சுருக்காங்க. எதிர்பார்க்கல, டக்கு ஷாக்காக சொல்லக்கூடாது, அது அப்படியே இருக்கணும், ரசிக்கணும். இல்லை ரகசியமாக இருக்கிறது இல்லை, தெரிஞ்சு சும்மா ஜென்ரலாக ஒன்று நான் எதிர்பார்க்கல வந்து பண்ணேன், இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உதவி இருக்காங்க, அதை சொல்லுவாங்க. ரியலில் வந்து நீங்கள் முன்னெல்லாம் சமையலோ கைத்தில் சமையல் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ராஜானா காரைக்காலில் ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு காலம் இப்போ நம்ம பிஸ்னஸ் நம்ம கடை உண்டு, அதை ஒரு ஸ்டோர் மூலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் சூழ்நிலை பார்த்துட்டு அவ்வளோதான். ஓகே, சூப்பர், தேங்க்யூ.